வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். நான் தான் உங்களோட எஸ்பி வேலன். இந்த விட நம்ம பாமணி அரசாங்கம் அப்படின்றது எப்படி உருவாச்சு, அதை யார் உருவாக்கினா, அவர் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, அவரை பத்தி என்ன எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்பாங்க அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோ அப்படின்றது உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களை மாதிரி படிக்கக்கூடிய எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு முக்கியமா லைக் பண்ணி விட்டு பாருங்க. ரொம்ப முக்கியமா வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது இந்த மாதிரி ஹிஸ்டரி, ஐஎன்எம், யூனிடரி யூனியன் எல்லாம் இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ கீழே வெப்சைட் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நம்மளோட லைவ் கோர்சஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் ஆன்லைன்ல வேற லெவல்ல கிளாஸ் சொல்லி தரேன். ஓகேவா? இப்போ நம்ம பாமணி அரசாங்கம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இந்த பாமணி அரசாங்கம் அப்படின்றது மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த மகாராஷ்டிரா அந்த பகுதியில் தான் நமக்கு இருந்த ஒரு அரசாங்கமா இருக்கு. இது எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் நமக்கு தென்னிந்தியா, அதாவது நம்ம சவுத் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 பெரிய அரசாங்கங்கள் இருந்துச்சு. ஒன்னு என்ன அப்படின்னா தேவகிரி அப்படின்ற ஒரு பகுதியை தலைநகரமா வச்சிருந்த யாதவர்கள் அப்படின்ற ஒரு அரசாங்கம். அடுத்து நமக்கு துவாரசமுத்திரம் அப்படின்ற ஒரு பகுதி. இந்த துவாரசமுத்திரம் அப்படின்ற பகுதியில் ஹொய்சாளர்கள் அப்படின்றவங்க இருந்தாங்க. அடுத்து வாரங்கல் அப்படின்ற ஒரு பகுதி. இந்த வாரங்கல் அப்படின்ற பகுதியில் நமக்கு காக்கத்தியர்கள் அப்படின்றவங்க இருந்தாங்க. அடுத்து நமக்கு மதுரையில் யார் இருந்தா, நமக்கு பாண்டியர்கள் இருந்தாங்க. இந்த மாதிரி தென்னிந்தியாவில் 4 பெரிய அரசாங்கங்கள் அப்படின்றது இருந்துச்சு. இந்த நேரத்தில் தான் நமக்கு யார் படையெடுத்து வரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாலிக் கஃபூர் அப்படின்னு ஒரு படையெடுத்து வர்றார். யார் இந்த மாலிக் கஃபூர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு ஒருத்தர் நம்ம டெல்லி சுல்தான்ல படிச்சிருப்போம். அந்த அலாவுதீன் கில்ஜி அப்படின்றவர் என்ன பண்றாரு, இவரை படையெடுத்து போக சொல்றார். அப்படி இருக்கும் பொழுது நல்லா கொஞ்சம் யார, அவர் கீழே இருக்கக்கூடிய மாலிக் கஃபூர் அப்படின்றவரை. ஏன் மாலிக் கஃபூர் இங்க தென்னிந்தியாவுக்கு படையெடுத்து வரணும் அப்படின்னா, நம்ம மதுரை பாண்டியர்கள் ராஜ்ய பிரச்சனையில சுந்தர பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சியாளர், இவர் என்ன பண்றாரு, தனக்கு ராஜ்யம் வேணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் இவர் கிளம்பி அலாவுதீன் கில்ஜி ஹெல்ப் கேட்கிறார். அப்ப அலாவுதீன் கில்ஜி சுந்தரபாண்டியன் ஹெல்ப் பண்றதுக்காக மாலிக் கஃபூர் அனுப்பிச்சு படையெடுத்து போக சொல்றார். அதாவது மதுரையை இவர் கைப்பற்றி கொடுக்கிறதுக்காக அனுப்பிச்சு விடுறார். அப்போ மாலிக் கஃபூர் அப்படின்ற படையெடுத்து வர்றார் சவுத் இந்தியாவுக்கு, தென்னிந்தியாவுக்கு. இதுல 1307 வருஷம் 1307 நமக்கு தேவகிரி யாதவர்கள் அப்படின்னு தோற்கடிக்கப்படுறாங்க. அடுத்து நமக்கு 1309 1309 1309 வருஷம் நமக்கு வாரங்கல் காக்கத்தியர்கள் அப்படின்னு தோற்கடிக்கப்படுறாங்க. அடுத்து 1310 துவாரசமுத்திரம் ஹொய்சாளர்கள் அப்படின்னு தோற்கடிக்கப்படுறாங்க. கடைசியா 1311 மதுரை பாண்டியர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க. தோற்கடிச்சு எல்லா பகுதியிலும் யார் கைப்பற்றிட்டா, அலாவுதீன் கில்ஜி அப்படின்றவர் கைப்பற்றிட்டார். இப்போ சுந்தரபாண்டியனையும் பிற்காலத்தில் கொலை பண்ணிடுவாங்க. அப்புறம் அதனால மதுரை பாண்டியர்கள் அவங்களுக்கு போயிடுச்சு. அப்போ ஒட்டுமொத்த இந்தியா, இதுவரைக்கும் நம்ம டெல்லி சுல்தான் கான்செப்ட்ல அலாவுதீன் கில்ஜி காலகட்டத்தில் நார்த் இந்தியா, லாகூர், டெல்லி, இந்த மாதிரி பெங்கால், இந்த மாதிரி தான் படிச்சிருந்திருப்போம். அலாவுதீன் கில்ஜி தான் தென்னிந்தியாவுக்கு படையெடுத்து இந்த பகுதியில் மதுரை வரைக்கும் படையெடுத்து கைப்பற்றி வச்சிட்டார். இப்போ எல்லா இடத்துலையும் கவர்னர், அதாவது ஆளுநர்கள் அப்படின்னு செட் பண்ணப்படுறாங்க. பிற்காலத்தில் அலாவுதீன் கில்ஜி காலகட்டத்துக்கு அப்புறம் நமக்கு துக்ளக் வம்சம் அப்படின்னு ஒரு வம்சம் வருது. அதுல முகமது பின் துக்ளக் அப்படின்றவரோட ஆட்சி காலத்தில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இங்க கவர்னர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அதாவது இவரோட ஆட்சி காலத்தில் சில பிரச்சனைகள் அப்படின்றது உருவாகும். அந்த நேரத்தில் மக்களே கிளர்ச்சியில் ஈடுபட்டுருவாங்க. அப்போ அதை காரணமா வச்சு இங்க இருக்கக்கூடிய கவர்னர்ஸ்ல ரொம்ப முக்கியமா இந்த துவாரசமுத்திரம் ஹொய்சாளர்கள் இருக்காங்கல்ல, இந்த பகுதியில் ஹரிகரா புக்கா அப்படின்ற 2 கவர்னர் இருந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்க, தன்னை இண்டிபெண்டா அறிவிக்கிறாங்க. அதாவது 1336 1336 ஹரிகரா புக்கா அப்படின்றவங்க தன்னை சுதந்திரம் அறிவிக்கிறாங்க. அதாவது இனிமேல் நான் டெல்லி சுல்தான் முகமது பின் துக்ளக் ஆட்சி கீழே கிடையாது, இனிமேல் நாங்கள் சுதந்திரமான ராஜ்யம் அப்படின்னு சொல்லி தங்களை சுதந்திரமா அறிவிச்சுட்டு இவங்க உருவாக்குறதா நமக்கு விஜயநகர் கிங்டம், அதாவது விஜயநகர அரசாங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அத மாதிரியே நமக்கு அடுத்து இந்த தேவகிரி பகுதியில் ஒரு கவர்னர் இருப்பார்ல, இந்த தேவகிரியின் கவர்னர் வந்து பேரு ஜாஃபர் கான் அப்படின்றது அவரோட பேரு. அவர் என்ன பண்றார், தன்னை 1346 1346 தன்னை இண்டிபெண்டா, அதாவது சுதந்திரமா அறிவிச்சுக்கிறார். அறிவிச்சுட்டு அவர் உருவாக்கிய வம்சம் தான் நமக்கு பாமணி அரசாங்கம் அப்படின்னு அறியப்படுது. அப்போ பாமணி அரசாங்கம் அப்படின்றது தேவகிரி அப்படின்ற பகுதியில் இருந்த ஒரு கவர்னரால தான் உருவாக்கப்படுது. யார்கிட்ட இருந்து இண்டிபெண்டா அறிவிக்கிறார், முகமது பின் துக்ளக் அப்படின்ற சுல்தான் இருந்து தன்னை சுதந்திரமா அறிவிச்சுட்டு அந்த அரசாங்கம் அப்படின்றது இவர் உருவாக்குறார். ரொம்ப முக்கியமா 1346 வருஷம் தன்னை இண்டிபெண்டா அறிவிக்கிறார். ஓகே, அவரோட பேர் என்ன சார் அப்படின்னா, அவரோட பேர் ஜாஃபர் கான் அப்படின்னு அவரோட பேரு. ஜாஃபர் கான் அப்படின்னு அவரோட பேரு. ஜாஃபர் கான் அப்படின்றவர் ஏன் இந்த மாதிரி பாமணி கிங்டம் அப்படின்னு பேர் வைக்கிறார், பாமணி அரசாங்கம் ஏன் சார் பேர் வைக்கிறார் அப்படின்னா, இவருக்கு இன்னொரு பெயர் இருக்கு, அலாவுதீன் பாமன் ஷா அப்படின்றது அவரோட இன்னொரு பெயர். அலாவுதீன் பாமன் ஷா அப்படின்றது அவரோட இன்னொரு பெயர். அலாவுதீன் பாமன் ஷா அப்படின்றது அவரோட இன்னொரு பேர். ஓகே, இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர் அப்படின்னா ஹசன் கங்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு. ஓகே, இது நமக்கு எக்ஸாம்ல ரிப்பீட்டா கேட்டிருக்காங்க. ஹசன் கங்கு அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாரு, இல்லாட்டி அலாவுதீன் பாமன் ஷாக்கு இன்னொரு பெயர் என்ன, இந்த மாதிரி ரிப்பீட்டா கேட்டுட்டு இருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜாஃபர் கான், அலாவுதீன் பாமன் ஷா, ஹசன் கங்கு மூணுமே ஒரே நபரோட பேர் தான். இவர் தான் 1346 தன்னை முகமது பின் துக்ளக் கிட்ட இருந்து தேவகிரி பகுதியில் இருந்த கவர்னர் தன்னை இண்டிபெண்டா அறிவிச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றார், அடுத்த வருஷம் அதாவது 1347 வருஷம் நமக்கு பாமணி கிங்டம், பாமணி அரசாங்கம் அப்படின்றத உருவாக்குறார்.
யார் உருவாக்குறா? ஜாஃபர் கான், இல்லாட்டி அலாவுதீன் பாமன் ஷா, இல்லாட்டி ஹசன் கங்கு அப்படின்றவர் தான் இதை உருவாக்குறார். ரொம்ப முக்கியமா ஒரு ராஜ்யம் அப்படின்னு வந்துட்டாலே கேபிட்டல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இவர் தொடங்கும் பொழுது, பாமனி அரசாங்கத்தை தொடங்கும் பொழுது கேபிட்டல் தலைநகரம் என்னவா இருக்கு அப்படின்னா தேவகிரி அப்படின்ற பகுதி தான் தலைநகரமா இருக்கு. பிற்காலத்துல இந்த தேவகிரி அப்படின்ற பகுதியை குல்பர்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்ப இடம் மாத்துறார், குல்பர்கா. ஓகேவா? அப்ப இதையும் நம்ம கொஸ்டினா கேட்பாங்க. ஏன்னா தேவகிரி தான் ஆரம்பத்தில் வந்து பாமனி அரசாங்கம் தலைநகரம் வந்திருக்கு. இது குல்பர்கான்னு மாத்தினவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அலாவுதீன் பாமன் ஷா அப்படின்றவர். பிற்காலத்தில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கும். இந்த குல்பர்காவும் பிதார் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு நமக்கு இடம் மாற்றப்பட்டிருக்கும். அதை யார் மாத்தினா? அகமது வாலி ஷா அப்படின்ற ஒருத்தர் நமக்கு மாத்திருப்பார். அது இன்னொரு ஹிஸ்டரியில் நம்ம அடுத்து இன்னொரு வீடியோ போடுவோம். அதுல நான் வந்து உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு குல்பர்காவுக்கு தலைநகரத்தை மாத்திட்டார். அது மட்டும் இல்லாம இப்ப இவர் ராஜ்யம் அப்படின்றது எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதான் பாமனி அரசாங்கத்தின் ராஜ்யம். அதான் அந்த இடங்கள் எல்லாம் ரூல் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராஜ்யத்தை இவர் 4 பிரிக்கிறார். ஓகேவா? 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரிக்கிறார். இந்த 4 ராஜ்யத்தை பிரிக்கிறார்ல, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தாராஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தாராஃப்ஸ், தாராஃபுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தாராஃபுகள், தாராஃபுகள் அப்படின்னா என்னப்போ? தாராஃபுகள் அப்படின்றது அலாவுதீன் பாமன் ஷா தன்னோட ராஜ்யத்தை 4 பிரிக்கிறார். அதான் தாராஃபுகள் அப்படின்னு சொல்றாங்க. எதெல்லாம் சார் 4 பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா கவனிச்சவங்க, தன்னோட ராஜ்யத்துல ஃபர்ஸ்ட் தௌலதாபாத் அப்படின்னு பிரிக்கிறார். தௌலதாபாத், தௌலதாபாத்னா நான் படிச்சதே இல்லை சார் அப்படின்னா நல்லா கவனிச்சவங்க. தௌலதாபாத் அப்படின்றது தேவகிரி, தேவகிரின்னு சொல்றோமா, இந்த தேவகிரி அப்படின்ற ஊருக்கு தௌலதாபாத்னு சொல்லிட்டு முகமது பின் துக்ளக் பேரை மாத்துறார். அப்ப தேவகிரி பகுதி தான் தௌலதாபாத், ரெண்டுமே ஒண்ணுதான். தௌலதாபாத் ஒரு ரீஜன். அடுத்தது குல்பர்கா இன்னொரு பகுதி. குல்பர்கா, குல்பர்கா இன்னொரு பகுதி. அடுத்தது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பிதார் அப்படின்ற ஒரு பகுதி. பிதார் அப்படின்ற பகுதி. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா பெரார் அப்படின்ற ஒரு பகுதி. நாலாவது பெரார் அப்படின்ற ஒரு பகுதி. இந்த மாதிரி ராஜ்யங்களை 4 பிரிக்கிறார். இந்த 4 பிரிச்சதுக்கு பேர் தான் நமக்கு தாராஃப்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. தாராஃபுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. தாராஃபுகள் அப்படின்னு அழைக்கப்படுது. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இது மட்டும் இல்லாம இவரை பத்தி இருக்கக்கூடிய முக்கியமான வேற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த அலாவுதீன் பாமன் ஷா அப்படின்றவர் என்ன பண்றாரு? நிறைய போர்கள் அப்படின்றது ஈடுபடுறார். யாரோட நிறைய போர்கள் அப்படின்றது ஈடுபடுறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த இடத்துல நமக்கு ரெட்டி கிங்டம் அப்படின்னு ஒரு கிங்டம் இருந்துச்சு. ரெட்டி அரசாங்கம் அப்படின்னு ஒரு அரசாங்கம். எந்த பகுதியில் சார் இருந்துச்சு அப்படின்னா ராஜமுந்திரி அப்படின்னு ஒரு பகுதி. ராஜமுந்திரி, இந்த ராஜமுந்திரி பகுதியில் இருந்த ரெட்டி அரசாங்கத்தோட நிறைய போர்கள் அப்படின்றதுல இந்த அலாவுதீன் பாமன் ஷா, பாமனி அரசாங்கத்தின் அரசனாகக்கூடிய அலாவுதீன் பாமன் ஷா ஈடுபடுறார். எல்லா போர்களும் யார் வெற்றி பெறா? எல்லா போர்களுமே அலாவுதீன் பாமன் ஷா அப்படின்றவர் தான் வெற்றி பெறார். அப்ப இந்த வெற்றிகளை பறைசாற்றும் விதமா, அதை பெருசா நம்ம வந்து சொல்லணும்ல, அதுக்காக விஷயமா இவர் என்ன பண்றாரு? பிற்காலத்தில் அலாவுதீன் பாமன் ஷா அப்படின்றவர் காயின்ஸ், நாணயங்கள் அப்படின்றது வெளியிடுறார். அந்த நாணயங்கள்ல தனக்கு இன்னொரு பட்டம் அப்படின்றது சூட்டிக்கிறார், ஒரு டைட்டில் வச்சுக்கிறார். என்ன டைட்டில் வச்சுக்கிறார்னா அலெக்சாண்டர் 2 அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறார். அலெக்சாண்டர் 2, 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு பேர் வச்சுக்கிறார். 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேர் வச்சுக்கிறார். ஓகே, இது நமக்கு எக்ஸாம்ல ரிப்பீட்டட் क्वेश्चन இருக்குது. தன்னோட நாணயத்துல 2ஆம் அலெக்சாண்டர் பேர் வச்சுக்கிட்டவர் யாருன்னா அலாவுதீன் பாமன் ஷா. ரெட்டி அரசாங்கத்தில் கூடிய அரசர்கள்லாம் தோற்கடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி வச்சுக்கிறார். தன்னோட அரசாங்கத்தை 4 பிரிச்சுக்கிறார். இவர் தான் பாமனி அரசாங்கத்தை உருவாக்குறார். இது ரொம்ப ரொம்ப அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ அலாவுதீன் பாமன் ஷாவோட சக்சஸர் யாரு அப்படின்னு ரீசெண்டா ஒரு குரூப் 4 எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டாங்க. அதாவது இவருக்கு அடுத்து ஆட்சியாளராக வந்த வெற்றியாளர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இவருக்கு அடுத்து நமக்கு முகமது 1 அப்படின்றவர் நமக்கு ஆட்சிக்கு வரார். முகமது 1, முதலாவது முகமது அப்படின்றவர் நமக்கு ஆட்சிக்கு வரார். இந்த முதலாவது முகமது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது he was a great administrator, இவர் ஒரு சிறந்த நிர்வாகி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவரோட ஆட்சி காலத்துல இவர் 8 பேர் கொண்ட அமைச்சரவை குழு அப்படின்றத உருவாக்கி இருக்கார். இந்த 8 பேர் கொண்ட அமைச்சரவை குழுவை முதல்ல இவர் தான் உருவாக்குறார். இதுதான் எதுக்கு அடிப்படையா இருக்கு? பிற்காலத்தில் கிருஷ்ணதேவராயர் நமக்கு அஷ்ட திக்கஜங்கள் அப்படின்னு ஒரு 8 பேர் கொண்ட அமைச்சரவை குழுவை உருவாக்கி இருப்பார். மராத்திய அரசனான சிவாஜி அஷ்ட பிரதான் ஒரு 8 பேர் கொண்ட அமைச்சரவை குழுவை உருவாக்கி இருப்பார். இது எல்லாத்துக்கும் இவர் தான் மூலதனமா இருந்திருப்பார். சோ இவர் வந்து ஒரு சிறந்த நிர்வாகி, கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்ன பண்றாரு இவர்? 1860 வருஷம் 1863 1863 வருஷத்துல இவர் என்ன பண்றாரு? வாரங்கல் அப்படின்ற பகுதியை கைப்பற்றுறார். வாரங்கல் அப்படின்ற பகுதியை நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். இந்த வாரங்கல் அப்படின்ற பகுதியை இவர் கைப்பற்றுறார். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா கோல்கொண்டா கோட்டை அப்படின்றது இவர் இந்த வருஷம் கைப்பற்றிருப்பார். கோல்கொண்டா ஃபோர்ட் அப்படின்றது இருக்கா, இந்த கோல்கொண்டா கோட்டை அப்படின்றதையும் இவர் வந்து கைப்பற்றிருப்பார். இது மட்டும் இல்லாம இந்த முதலாம் முகமது அப்படின்றவர் அந்த இடத்துல ஹைவே ராபரி அப்படின்றது நிறைய நடந்திருக்கு. இந்த ஹைவே ராபரியில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த கொள்ளையடிச்சு போவாங்கல்ல, இந்த மாதிரி நபர்களை நம்ம எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முக்கியமான முடிவுகள் அப்படின்றது எடுத்து அந்த மாதிரி கொள்ளை அப்படின்றலாம் செய்வங்க. அந்த ஹைவே ராபர்ஸ் எல்லாம் வந்து கைப்பற்றி சிறையில் அடைச்சிருப்பார், வந்து கொண்டிருப்பார். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடத்துறதுனால ஹைவே ராபரி அப்படின்றது இந்த காலத்தில்
காலகட்டத்தில் நமக்கு கொஞ்சம் குறைவுக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக பாமனி அரசாங்கத்தில் நமக்கு பிற்காலத்தில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்றது 1429 வருஷம் நமக்கு 1429 சார். அதுக்கு முன்னாடி நிறைய அரசர்கள் வரலையா? நிறைய பேர் வந்தாங்க, ஆனால் எல்லாருமே வீக்காக இருந்தாங்க. இந்த அலாவுதீன் மாமது ஷா, முதலாம் முகமதுக்கு அடுத்து வரக்கூடிய நிறைய பேர் வந்து வீக்காக இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நமக்கு அடுத்து நமக்கு அகமது வாலி ஷா அப்படின்றவர் ஒருத்தர் ஆட்சிக்கு வரார். அகமது வாலி ஷா அப்படின்றது அவரோட பேர். இந்த அகமது வாலி ஷா அப்படின்றவர் தான் என்ன பண்றாரு பிற்காலத்தில், நல்லா கவனிச்சோம். இப்போ இவங்களோட தலைநகரமாக எந்த பகுதி இருக்கு? நமக்கு குல்பர்கா அப்படின்ற பகுதி தான் இவங்களோட தலைநகரமாக இருக்கு. இந்த குல்பர்கா அப்படின்ற பகுதி இருக்கு, இங்க வாராங்கல் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. நல்லா கவனிச்சோம், வாராங்கல் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. இந்த வாராங்கல் அப்படின்ற பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இங்கே தான் புதுசாக ஒரு குரூப் ஆஃப் ஒரு எனிமீஸ் அப்படின்னா வராங்க. யாருன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒடிசா அப்படின்ற ரீஜன் இருக்கா. இப்போ நமக்கு அந்த காலத்து ஒரிசா, இப்போ ஒடிசா அழைக்கப்படுது. அந்த ஒடிசா பகுதியில் நமக்கு கஜபதீஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. கஜபதியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்கம் இருக்கு. இந்த கஜபதியர்கள் என்ன பண்றாங்க? படையெடுத்து வராங்க. படையெடுத்து வந்து இந்த வாராங்கல் அப்படின்ற பகுதியை அடிச்சு கைப்பற்றிறாங்க. இந்த காலகட்டத்தில் அகமது ஷா வாலிஷா காலகட்டத்தில் இவர் என்ன பண்றாரு? கஜபதியர் இங்க வரைக்கும் வந்துட்டாங்க, அடுத்து நம்ம குல்பர்காவுக்கு தான் வருவாங்க, அப்போ நம்ம தலைநகரத்தை மாத்திட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு? பயந்து தன்னோட தலைநகரத்தை மாத்துறாரு. அதாவது பாமனி அரசாங்கத்தோட தலைநகரத்தை மாத்துறாரு. எந்த பகுதிக்கு? குல்பர்கா அப்படின்ற பகுதியில இருந்து பிதார் அப்படின்னு ஒரு பகுதி பார்த்தோமா, இந்த பிதார் அப்படின்ற பகுதிக்கு தன்னோட தலைமையிடம் அப்படின்றது மாற்றப்படுது. ஓகே, இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாமனி அரசாங்கத்தில் கூடிய முக்கியமான விஷயங்கள். இதுவும் நமக்கு மூன்றாவது முகமது ஷா கிட்ட முகமது கவான் ஒருத்தர் இருந்தாரு, அவரை பத்தி நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்குது, அதை பத்தி நமக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த முகமது கவான் அப்படின்றவரும் மூன்றாவது முகமது ஷா அப்படின்றவங்க என்ன பண்ணாங்க, ஏன் பாமனி அரசாங்கம் அப்படின்றது உடஞ்சி நமக்கு 5 தக்கான சுல்தான்களா, அதாவது 5 டெக்கான் சுல்தான்ஸா உடஞ்சது அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். இந்த வீடியோ அப்படின்றது கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமுக்கு ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி கிளாஸஸ் இன்னும் டீட்டெயிலாக நிறைய கதைகளோட தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வரண்டா ரேஸ் லைவ் கோர்சஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வேற லெவலில் கதைகளோட நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.